ஹலோ விவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த நாடுகளில் ஒன்றின் மிக முக்கியமான பகுதியாக இருக்கும் ஒரு இடத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தது 5 பூகம்பங்கள் ஏற்படுவதால இதை நாம் பூமியின் நிலை என்று அழைக்கிறோம். இது அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் அலாஸ்கா. அலாஸ்கா என்பது வட அமெரிக்க கண்டத்தின் வடமேற்கில் அமைந்துள்ள அமெரிக்காவின் ஒரு மாநிலமாகும். இதன் கிழக்கில் கனடா, வடக்கில் அட்லாண்டிக் பெருங்கடல், தென்மேற்கில் பசிபிக் பெருங்கடல் மற்றும் மேற்கில் ரஷ்யா ஆகியவை எல்லைகளாக உள்ளது. பரப்பளவின் அடிப்படையில் அலாஸ்கா அமெரிக்காவின் 50வது பெரிய மாநிலமாக அமெரிக்காவின் மிகப்பெரிய மாநிலமாகவும் உள்ளது. இதன் பரப்பளவு 1,70,000 சதுர கிலோமீட்டர்கள் ஆகும். அலாஸ்காவின் தலைநகரம் அலாஸ்கா ஆகும். இதன் மொத்த மக்கள் தொகை 7 லட்சம் ஆகும். அலாஸ்காவை சுற்றியுள்ள பகுதிகள் குளிர்ச்சியானவை, மேலும் அங்கு சில தனித்துவமான தாவரங்கள் காணப்படுது. அதன் பெரிய பரப்பளவு இருந்த போதிலும் பல காரணங்களுக்காக இங்கு மக்கள் தொகை மிகவும் குறைவாக உள்ளது. 100% மக்கள் நகரங்களிலும் 17% மக்கள் கிராமங்களிலும் வாழ்கின்றனர். அமெரிக்கா இன்னும் இளமையாகவே இருக்கிறது. நண்பர்களே, அமெரிக்காவில் அலாஸ்காவின் கதை தனித்துவமானது. எனவே அது உருவானதிலிருந்தே அமெரிக்காவின் ஒரு பகுதியாக இருந்ததில்லை. ஆரம்பத்தில் ரஷ்யா இந்த பகுதியை ஆக்கிரமித்திருந்தது. ஆனா மார்ச் 30, 1867 அன்று அமெரிக்கா அதை ரஷ்யாவிடமிருந்து வெறும் $7.2 மில்லியன் வாங்கியது. இருப்பினும் அலாஸ்கா அமெரிக்காவில் இணைக்கப்பட்டது. இது ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய இழப்பாக இருந்தது. அந்த பகுதியில் மண்ணை தவிர வேறு எதுவும் இல்லை என்று ரஷ்யா உணர்ந்தபோது அதை அமெரிக்காவுக்கு விட்டதாக கூறப்படுகிறது. இருப்பினும் பின்னர் அங்கு பலவிதமான கனிம வளம் கண்டுபிடிக்கப்பட்டது. அமெரிக்கா வாங்கியதை விட ஆயிரக்கணக்கான மடங்கு சில வருடங்களிலேயே லாபம் பார்த்தது. அதன் பிறகு அந்த மாநிலம் ஏன் அலாஸ்கா என்று பெயரிடப்பட்டது மற்றும் அதன் பெயரின் அர்த்தம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். உண்மையில் அலாஸ்கா அலி என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. அதன் பொருள் மாபெரும் நிலம். அங்கு ஒரு மாபெரும் நிலம் இருப்பதாக, ஒன்றுக்கும் மேற்பட்ட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அலாஸ்கா குடியில உண்மையிலேயே ஒரு அற்புதமான விஷயம் இருக்கிறது. இதை வடிவமைத்தது யார் என்று யோசிக்கிறீர்களா? பேங்க்ஸ் என்ற திருமணால இது உருவாக்கப்பட்டது. இதை உருவாக்கிய போது அவனுக்கு வெறும் 13 வயது தான். இது மிகவும் அழகாக இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். இந்த கொடி அங்கீகரிக்கப்பட்டது. மாநில கொடியின் பெயர் விழித்திராவன். இது மிகவும் அழகாக தெரிகிறது. முக்கியமாக அலாஸ்கா மக்கள் அமெரிக்காவிலேயே மிகவும் கடினமாக உழைக்கும் மக்கள்ல ஒருவராக கருதப்படுகிறார்கள். இங்கு எத்தனை பேர் பகல்ல வேலை செய்கிறார்கள் என்று ஒரு கணக்கெடுப்பில் கேட்கப்பட்டது. அவர்கள் ஒரு நாளைக்கு குறைந்தது 12 மணி நேரம் வேலை செய்கிறார்கள். இங்குள்ள மக்கள் எந்த புகாரும் இல்லாம வேலை செய்கிறார்கள். தங்கள் வேலையை முடித்த பின்னரே ஓய்வெடுக்கிறார்கள். அதனால்தான் அலாஸ்கா மக்கள் ஒருபோதும் சும்மா இருப்பதில்லை. ஏனெனில் அவர்களுக்கு செயல்பாடுகளுக்கு பஞ்சம் இல்லை. மேலும் அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே கடுமையாக உழைத்து வருகிறார்கள். அதனால்தான் அவர்களின் வேலை எப்போதும் நடந்து கொண்டே இருக்கிறது. அமெரிக்காவிலேயே அதிக பனிப்பாறைகள் அலாஸ்காவில் உள்ளது. அலாஸ்காவில் உள்ள 27,000 பனிப்பாறைகளே இந்த குளிர்பிரதேசத்தின் பொருளாதாரம் மிகவும் செழிப்பாக இருப்பதற்கு காரணம். இங்கு கருங்கரடிகள் அதிக எண்ணிக்கையில் காணப்படுகிறது. உலகின் மிகவும் ஆபத்தான பாலங்கள் இப்போது இங்கு உள்ளது. இங்குள்ள மக்கள் தங்கள் வீடுகளுக்கு செல்வதில் சிரமம் இருப்பதால அவை சில சமயங்களில் உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடும். கருங்கரடிகளால மக்கள் பாதிக்கப்பட்ட சம்பவங்கள் நடந்துள்ளது. அமெரிக்காவிலேயே அலாஸ்கா மிக குறைந்த மக்கள் அடர்த்தியை கொண்டுள்ளது. இப்போது ஒரு சதுர கிலோமீட்டருக்கு ஒருவரை மட்டுமே நீங்க காணலாம். இதன் பொருள் இங்குள்ள பெரும்பாலான நிலம் காலியாக உள்ளது மற்றும் இங்குள்ள காடுகள் ஹாலந்தின் காடுகளை போல இருக்கிறது. இங்கு தனியாக வாழ்வது ஆபத்து. காட்டு விலங்குகளின் அச்சுறுத்தல் எப்போதும் இருப்பதாலும் மக்கள் சிறிய குழுக்களாக வாழ்கின்றனர். இதை நம் சதவீத அடிப்படையில் பார்த்தா அமெரிக்காவில் உள்ள மற்ற எந்த நாட்டையும் விட அலாஸ்காவில் தான் அதிக ஆண் மக்கள் தொகை உள்ளது. மக்கள் தொகையில் 52% பேர் ஆண்கள், 42% பேர் பெண்கள். இங்கு பலதரப்பட்ட மக்கள் வாழ்கின்றனர். மொத்தம் 224 வெவ்வேறு வகையான மக்கள் இங்கு வாழ்கிறார்கள். அது மட்டும் இல்ல, குறைந்தது 20 மொழிகளாவது பேசப்படுகிறது. 2ஆம் உலகப் போரின் போது ஜப்பானிய ராணுவம் அலாஸ்காவையும் தாக்கியது. கோலாப்பூரை விட அலாஸ்காவில் தான் அதிக அமெரிக்கர்கள் கொல்லப்பட்டதாக நம்பப்படுகிறது. இருப்பினும் அலாஸ்கா பெரும்படையுடன் தாக்கப்பட்டது. இன்றும் கூட அந்த தாக்குதலின் தடயங்களை நீங்கள் அந்த மாநிலத்தில் காணலாம். இங்குள்ள மக்கள் அலாஸ்காவை ஒரு பரந்த ஜலசந்தி என்று அழைக்கிறார்கள். இந்த பரந்த ஜலசந்தி என்பதன் அர்த்தம் என்ன? இங்கு ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தது 5,000 நிலநடுக்கங்கள் ஏற்படுகிறது. கற்பனை செய்து பாருங்கள். அந்த நிலநடுக்கங்கள்ல பல கவனிக்கப்படாமலே நிகழ்கிறது. இவற்றில் சில உண்மையில் மிகவும் ஆபத்தானது. இங்கு 100க்கும் மேற்பட்ட எரிமலைகள் உள்ளது. அவ ஆபத்தானது அல்ல. அமெரிக்க புவியியல் ஆய்வு மையத்தின்படி இங்கு 2 முறை மட்டுமே எரிமலை வெடிப்புகள் நிகழ்ந்துள்ளது. இது தவிர பிரிக் மக்கள் மது அருந்துவதில் மிகவும் விருப்பம் கொண்டவர்கள். இங்குள்ள மக்கள் ஒருவேளை உணவுக்கு பிறகு நிச்சயமாக மது அருந்துகிறார்கள். குளிர தாங்குவதற்கு கவனமாக இருப்பது மிகவும் முக்கியம் என்றும், இல்லையெனில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என்றும் அவர்கள் நம்புகிறார்கள். மேலும் கொண்டாட்டங்கள் ஒரு பாட்டில் மதுவுடன் கொண்டாடப்படுகிறது. அமெரிக்காவின் வேறு எந்த மாநிலத்தையும் விட அலாஸ்காவில் அதிக கடின உழைப்பாளிகள் உள்ளனர் என்பது உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும். இங்குள்ள மக்கள் மிகவும் தைரியமானவர்கள் என்பதையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம். ஆண்டின் 6 மாதங்களுக்கு இங்கு நிலைமைகள் மோசமாக இருக்கும். யாரும் உயிர் வாழ முடியாத அளவுக்கு மோசமாக இருப்பதாக கூறப்படுகிறது. இங்குள்ள மக்கள் ஒவ்வொரு சூழ்நிலையையும் எதிர்கொண்டு இங்கு உயிர் வாழ்கிறார்கள். பீச்சாவை பொறுத்தவரை அலாஸ்காவும் சளைத்ததில்லை. இங்கே நீங்கள் பல கடைகளை காணலாம். மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் இங்குள்ள மக்கள் தீய சக்தி நல்ல சக்தி என அனைவரும் நம்புகிறார்கள். அவர்கள் மனிதர்களுடன் சேர்ந்து வாழ்கிறார்கள் என நினைக்கிறார்கள்.
அவர்கள் பேய்களை பற்றி மிகுந்த அக்கறை உள்ளது. எந்த நேரத்திலும் ஒரு பேய் தங்கள் வீட்டை தாக்கக்கூடும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். இது கேட்பதற்கு மிகவும் விசித்திரமாக இருக்கலாம், ஆனா அதுதான் உண்மை. எல்லா வீடுகளிலும் சிலுவை அடையாளங்கள் இருக்கும். நீங்கள் அலாஸ்கா சென்றா இதை நினைவு கொள்ளுங்க. இங்குள்ளவர்களுக்கு மீசைகளுக்கு மிகுந்த பிரியம் உண்டு. இங்குள்ள ஒவ்வொரு ஆணுக்கும் பெரிய மீசை இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். இங்கிருந்து பலர் அமெரிக்க ராணுவத்தில் இணைகிறார்கள். மரங்கள் இங்குள்ள மக்களின் இதயங்கள். பல பாலிவுட் திரைப்படங்கள் இந்த எஸ்டேட்டின் வெவ்வேறு இடங்களில் படமாக்கப்படுகிறது. எனவே அலாஸ்காவின் மொத்த நிலவரப்பில் வெறும் 3% மட்டுமே பனியால் மூடப்பட்டுள்ளது. அலாஸ்கா மக்களிடையே செம்மறி ஆட்டுக்குட்டி இறைச்சியும் மிகவும் பிரபலமான உணவாகும். இங்கே நீங்கள் ஆட்டுக்குட்டி இறைச்சியால் செய்யப்பட்ட பலவிதமான உணவுகளை உண்ணலாம். காலை உணவு முதல் இரவு உணவு வரை எல்லாவற்றுக்கும் ஆட்டுக்குட்டி இறைச்சி பயன்படுத்தப்படுகிறது. மக்கள் தங்கள் உடலை சுடாக வைத்திருக்க போக்கு இறைச்சியையும் அதிகம் சாப்பிடுகிறார்கள். அலாஸ்கா மக்கள் மிகவும் திறமையானவர்கள். அவர்கள் தங்கள் ஆரோக்கியத்திலும் மிகுந்த அக்கறை காட்டுகிறார்கள். ஒவ்வொரு வீட்டிலும் நீங்கள் எதையாவது பார்க்கக்கூடும் அல்லது பார்க்காமலும் போகலாம். ஆனா இங்கே நிச்சயம் உடற்பயிற்சி உபகரணங்களை காண்பீர்கள். மிதிவண்டி ஓட்டிக்கொண்டு கூட அதிகபட்ச மக்கள் இருப்பார்கள். அமெரிக்காவின் 2 பெரிய காடுகளும் அலாஸ்காவில் தான் உள்ளது. இவற்றில் ஒன்று 16.8 மில்லியன் ஏக்கர் பரப்பளவில் பரவியுள்ளது. மற்றொன்று 4.8 ஏக்கரில் பரவியுள்ளது. இப்போது இங்குள்ள மக்கள் தங்கள் பணத்தை எப்படி சம்பாதிக்கிறார்கள் என்று பார்க்கலாம். அவர்களின் முக்கிய வருமான ஆதாரம் என்ன? அலாஸ்காவின் கிராமப்புறங்களில் வசிக்கும் மக்கள் கடல் உணவு தொழிலில் வேலை செய்கிறார்கள். மேலும் இங்கிருந்து கடல் உணவு நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு விற்கப்படுகிறது. இது இங்கிருந்து உலகின் பல்வேறு நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. முன்பு அலாஸ்காவில் வாழ்க்கைக்கு தடை இருந்தது. அதன் பிறகு இந்த தடை நீக்கப்பட்டது. மக்கள் தங்கள் விரும்பும் எந்த இடத்திலும் வாழலாம். இன்று இங்கே எல்லாம் கிடைக்கிறது. இது சூறையாடப்பட்ட ஒரு கிரகம். இங்கு மிகவும் குளிராக இருப்பதால யாரும் வாழ விரும்ப மாட்டாங்க. நண்பர்களே, நம் உலகம் பல அதிசயங்களால நிறைந்துள்ளது. அங்கு 2 பரந்த பெருங்கடல் சந்திக்கிறது. ஆனா அவற்றில் நீர் கலப்பதில்லை. அதன் பனிப்பாறையிலிருந்து பாயும் நீர் வெளிர் நீல நிறத்திலும் அதன் ஆறுகளிலிருந்து வரும் நீர் அடர் நீல நிறத்திலும் காணப்படுகிறது. அலாஸ்காவில் உங்களை சிரிக்க வைக்கும் மற்றும் உடன் பாட வைக்கும் பல விதிகள் உள்ளது. இந்த மாநிலத்தில் தூங்கும் கரடியை எழுப்புவது ஒரு குற்றமாக கருதப்படுகிறது. யாராவது அப்படி ஒரு தவறு செஞ்சா அவர்கள் சிறைக்கு செல்வார்கள். ஓடு பாதையில நடந்து செல்லும் மானின் மீது கார்கள் தவறுதலாக மோதினா அதுவும் ஒரு குற்றமாக கருதப்படுகிறது. 1975 வரை இந்த மாநிலத்தில் எந்த போதைப் பொருளும் அனுமதிக்கப்படுவதில்லை. போதைப் பொருட்கள் சட்டவிரோதமானதாக கருதப்பட்டது. 1975 முதல் எல்லாம் மாறிவிட்டது. இங்கு நிறைய போதைப் பொருள் விருந்துகள் நடக்கிறது. தடை நீக்கப்பட்டதிலிருந்து இங்குள்ள மக்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிவிட்டதாக தெரிகிறது. அவர்கள் இரவும் பகலும் குடிக்கிறார்கள். அவர்கள் புகைப்பிடிப்பது மற்றும் பல்வேறு வகையான போதைப் பொருட்களை பயன்படுத்துவதும் உண்டு. இதனால் தான் அமெரிக்காவிலேயே இந்த மாநிலத்தில் தான் அதிக போதைப் பொருள் விருந்துகள் நடக்கிறது. ஓகே, நம்மளே இந்த வீடியோ எப்படி செய்கிறேன். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.